ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெட்புல் அண்ட் வுல்வரின் படம்லாம் பார்த்துருப்பீங்க. நம்பி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ டெட்புல் அண்ட் வுல்வரோட போஸ்ட் கிட்ஸினை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ஸ்டோரியை பார்த்தானோ. ஸோ எண்டிங்குமே பார்த்துட்டு அந்த போஸ்ட் கிட்ஸினை என்ன சொல்லியிருக்காங்க நல்லாவே பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஆக்சுவலி நம்ம டெட்புலோட யூனிவர்ஸ் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சமாக அழிய போகுது. ஏன்னா அவரோட அந்த யூனிவர்ஸோட நெக்ஸ்ட் பீயிங்கான ஆங்கர் பாயிண்டான லோகன் இறந்து போயிட்டாரு. ஸோ ஒரு யூனிவர்ஸோட ஆங்கர் பாயிண்ட் ஆர் நெக்ஸ்ட் பீயிங் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த யூனிவர்ஸ் கிட்டத்தட்ட 1000 வருஷத்தை அழிஞ்சு போயிடும். பட் நம்ம பேரடாக்ஸ் அவர் ப்ரொமோட் ஆகுது, அவர் மேல் ஆஃபீஸர் ஆகிறதுக்காண்டி இந்த ப்ராசஸை சீக்கிரமே அவர் பண்ண பார்க்குறாரு. சீக்கிரம் இந்த யூனிவர்ஸ் அழிக்க பார்க்க அதுக்கு தான் அவர் டைம் ரேப் அப்படி சொல்ல போகிற ஒரு மிஷனை கண்டுபிடிச்சி சீக்கிரமாகவே இந்த யூனிவர்ஸை டிஸ்ட்ராய் பண்ண பார்க்குறாரு. டெட்புல் நிச்சயமாக விடுவாரா? ஸோ எல்லா யூனிவர்ஸுமே தேடி போய் ஒரு ஆங்கர் பாயிண்ட் அவர் ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாரு. அதான் நீங்கள் பார்த்த இந்த வுல்வரின். பட் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு பேரடாக்ஸ் சொல்ல அதுக்கு ஒத்துக்காமல் நம்ம டெட்புல். ஸோ பேரடாக்ஸ் நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரின் 2 பேரையுமே ப்ரூன் பண்ணி வாய்டுக்கு அனுப்பிடுறாரு. அங்கே தான் அவங்க நம்ம கிறிஸ்டிவர்ஸை பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம நினச்சிருப்போம் அவர் கேப்டன் அமெரிக்கான்னு. பட் அவர் ஜான் பேஸ் ஏகே ஹியூமன் டார்ச். ஸோ நிச்சயமாக அவர் அங்கே மாஸ்க் பண்ண பார்த்தா அவர் ஃப்ளேமான் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போக அவர் ஃப்ளேமை விட பயிர் எக்ஸ்பென்ட் கேரக்டர் அந்த ஃபுல் ஃப்ளேமை அப்சர்வ் பண்ணி நம்ம ஜான் பேஸ் ஏகே ஹியூமன் டாச்சை அவங்க அப்சர்வ் பண்ணி கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க கேப்சர் பண்ணி எங்கே கொண்டு போகிறாங்கன்னா கெசாண்டோட வாழ்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மொத்த வாய்டுக்குமே அவங்க தான் டிக்டேட்டர். ஃபுல்லாகவே அவங்க கொண்டு தான் இருக்குது. அதுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஆலயத்தை நம்ம கெசனோவா ஒன்றுமே பண்ணாது. அந்தளவுக்கு நம்ம கெசனோவா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான வில்லன். ஸோ அங்கே நம்ம போக டெட்புல் சும்மா இருப்பாரா? இது வந்து ஒரு வண்டே பேசினாமா அப்படின்னு நம்ம கெசனோவாக்கிட்டே மாட்டி விட கெசனோவா அசால்ட்டாக நம்ம ஜான் பேஸோட உடம்பு அப்படியே பிச்சு எடுத்துடுறாங்க, ஸ்கின்னை அப்படியே உருவி எடுத்துடுறாங்க. ஸோ உங்களை போகிற எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரே ஷாட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபேண்டாஸ்டிக் ஒரு மெமரியை அப்சர்வ் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அவரோட அக்யூஸ் பண்ணியிருப்பாரு, நீ போய் சொல்லியிருக்க, நீ தேவையில்லாமல் வாய்ஸை கொடுத்து மாட்டி விட்டப்பா அப்படின்னு அவர் போய் சொல்லியிருப்பார் அப்படின்னு அவ்வளோ அக்யூஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை வந்து நான் அப்படி போய் சொல்லப்பா உண்மையிலே சொன்னேன் அப்படின்னு காமிக்கிற வகையில் இந்த போஸ்ட் கிட்ஸின் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம டெட்புல் டிவி ஆக்ஸ் பண்ணியிருப்பார். டிவி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அப்படி பார்த்துருப்பீங்க. அந்த குட்டி ஸ்க்ரீனில் நீங்கள் கேம்பிட்டோட சீன் பார்க்கலாம். அப்படி நடந்து போய் அவர் ஃபேஸை காமிக்கிறாரு. இந்த ஷாட் வந்து படத்தில் கொடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ பாசிபிளி இந்த படத்தோட டெலிஷியஸ் சீக்வன்ஸாக இருக்கலாம். அது இந்த படத்தில் அவங்க அழகாகவே யூஸும் பண்ணியிருக்காங்க. இந்த குட்டி ஸ்க்ரீன் நீங்கள் கேம்பிட்டை நல்லாவே பார்க்கலாம். அவர் வந்து ஒரு ரெக்கார்டிங் டேப் மூலியமாக மொத்தத்தையுமே காமிக்கிறாரு. பார்த்துருப்பீங்க டெட்புல் வுல்வரின் அவங்க வந்து நம்ம ஜானத்தன் பேஸை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கில் காமிக்கப்பட்டிருக்கோம். பட் நாங்கள் பாருங்களே எல்லாமே ரெக்கார்ட் ஆகிறது ஒரு 3 மாதிரி ஒரு காமிக்கப்பட்டோம். எக்ஸாக்டாக நம்ம ஷீர்களை பார்த்தா KEVIN அந்த கெவினை காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாசிபிளி நம்ம ஷீல்க் மாதிரி நம்ம டெட்புல்லும் ஒரு 4th வாலில் பிரேக் பண்ணுற கேரக்டர் தான். ஸோ பாசிபிளி அவருமே கெவின் ஃபைகி அந்த வெளியே இருக்கிற அந்த ஏஐ மூலியமாக ஹெல்ப் கேட்டிருக்கலாம். இல்லை மொத்தம் அந்த இடத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறது அந்த 3 ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அது லுக்கில் கெவின் மாதிரி தான் காமிக்கப்பட்டோம். ஸோ பாசிபிளி அதுவே ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஸோ நம்ம டெட்புல் சொல்கிறது எதுவுமே பொய்யே கிடையாது, எல்லாமே உண்மை. நம்ம டெட்புல் உண்மை மட்டும் பேசுவார் அப்படின்னு காமிக்கிற வகையில் அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக நம்ம தப்பு கிறிஸ்டிவன்ஸ் மேலே தான். ஸோ ரொம்ப அவரை மோசமாக காமிச்சிட்டாங்க. டே பாவண்டா அந்த கேரக்டர் கிறிஸ்டிவன்ஸ் உண்மையிலே பெஸ்ட்டு கேரக்டர், பட் அதெல்லாம் மோசமாக காமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் அவர் தண்டனை வச்சுருக்காரு. ஸோ இப்போதைக்கு டெட்புல் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இந்த போஸ்ட் கிறிஸ்டின் வரப்போகிற ஃபியூச்சர் படத்துக்கு இதுக்குமே யூஸே ஆகாது கன்ஃபார்ம். பட் சும்மா ஜஸ்ட்டு வச்சுருக்காங்க. எதுக்காது இந்த படம் வந்து ஃபுல்லாகவே அவங்க படமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் இந்த வச்சுருக்காங்க. உண்மையிலே ஆசமாக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த போஸ்ட் கிறிஸ்டின் ஆசமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்டில் பாய்.